ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் மறுபடியும் பெரிய அழுகுறாங்க. என்னடா அது ரிப்பீட்டாங்கிற மாதிரி தாங்க இருக்குது. டெய்லியும் இப்படி அழுமூஞ்ச பார்க்க முடியலம்மா பிரியா, கொஞ்சம் அது தொடச்சிட்டு கொஞ்சம் ஓரமாக நில்லுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, திடீர்னு கல்யாணம்னா வாழ்க்கையில் புயல் அடித்த மாதிரி இருக்க தானங்க செய்யும். திடுப்புன்னு யாருக்கு என்னென்ன நடக்குதுன்னு எப்பயுமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க, பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. காலேஜ் போயிட்டுருக்க பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம்ன்ற ஒரு வலையில் சிக்க வைக்கிறது சகஜமாப்பா. இது பொண்ணுங்களுக்குன்னு ஏற்படுற அபரீத விபரீத விளையாட்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம பிரியா மறுபடியும் அழுதுட்டு இருக்க, மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். டேய் நீ ஃபோனை வைடா, முதல்ல உன்னால என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, மறுபடியும் திட்டி விட்டு வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அர்ஜுன் மறுபடியும் அவன் கால் பண்ணுறானான்னு அர்ஜுன்கிட்ட சொல்ல, அவனை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு கோமா கிளம்புறாங்க. வேணா பார்த்துக்கலாம்ப்பா, அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் தரகர் மூலியமாக அவங்களும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதாவது பல்லவி சொல்லி கொடுத்தாங்களே, பலா போன பல்லவி பார்க்குற வேலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, காசுக்கு ஆசைப்பட்டு தரகர் இந்த வேலையை பார்க்குறாரு. அவங்க பொண்ணுக்குன்னா பார்ப்பாரா, கடவுள் இருக்கான் குமார், ஒரு நாள் உங்களுக்கும் கேட்பான் குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரியாவை மேக்கப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக செயினை போட்டுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க நம்ம பல்லவி. உடனே நீ போ, ஒன்றால் தான் எனக்கு இங்கேருந்து எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நீ என்ன கதைனாலும் உன் வாழ்க்கையை நான் தாண்டி அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரராக யோசிக்குது. பொண்ணுக்கு பொண்ணே எதிரிங்கிறது பார்க்கும்போது நல்லா தெரியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்